வணக்கம். நமது சீமான் அவர்கள் திருப்பி பெரியாரை பத்தி பேசியிருக்கிறாரு. அவர் வச்ச 2 குற்றச்சாட்டு, எதுக்காக திடீர்னு எல்லா பிரச்சனையும் விட்டுட்டு, நாட்டு நடப்பெல்லாம் விட்டுட்டு, 50 வருடங்களுக்கு முன்னால இருந்த ஒரு தலைவர், அதுவும் தொண்டு செய்த ஒரு தலைவர பத்தி விமர்சனம் பண்றார், அப்படின்ற விஷயம் பல பேருக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கும். அது ஏன் என்னன்றத ஒரு சுருக்கமான ஒரு பதிவா தான் போட்டிருக்கிறேன் பாருங்க. இது ஒரு நேர்மையான பதிவு தான். ஒரு 2 குற்றச்சாட்டு சொல்லிக்கிறார். இந்த மாரி இவர் பெரியார் கிறிஸ்தவர்களும், இஸ்லாமியர்கள எதிரின்னு சொல்ட்டாரு. அப்படின்னு குற்றச்சாட்டு. இன்னொன்னு, எனக்கு உங்களுக்கு பெரிய புராணம் பிடிக்காது, எனக்கு பெரியார் பிடிக்காது அப்படின்னு 2 குற்றச்சாட்ட ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு என்ன ஒரு விளக்கம் தான் இது. பெரியார் எப்போ ஏதோ சமய சந்தர்ப்பத்தில பேசினத பொறுக்கி எடுத்து கோர்த்து அதை ஒரு பிம்பமா காட்டுறது தவறு. அவர் எல்லா நேரத்திலும் கூட தான் இருந்திருக்காரு. விமர்சனங்கள் சில நேரத்தில வந்திருக்கலாம். ஆனா, சீமான் அவர்கள் இஸ்லாமியர்கள பத்தி தரக்குறைவா பேசினதும், கிறிஸ்தவர்களுடைய வழிபாடு, கோயில், இயேசுநாதர் இவங்கள பத்தியெல்லாம் பேசி, ரொம்பவும் மோசமான, இழிவான முறையில பேசினதெல்லாம் நானே பார்த்துருக்கேன். பல பேர் பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் இவர் பேசுறதுக்கு ஏதாவது தகுதி உண்டா சீமானுக்கு? இவர் பேசுனது ஆதாரங்களோட தான் இருக்குது, வீடியோல தான் இருக்குது. இவர் அவங்கள மட்டுமா இழிவா பேசினாரு? பிராமணர்கள், பூணூலை பத்தியும் இழிவா தான் பேசியிருக்கிறாரு. அருந்ததியர் இழிவா பேசியிருக்கிறாரு. தெலுங்கு பேசுகிற மக்கள் இழிவாக பேசியிருக்கிறாரு. இவர் எங்கேயுமே இழிவாக பேசாத ஒரு இனம் உண்டா சொல்லுங்க. வாயை வச்சுன்னு சும்மா இல்லாத தெருநாயி எல்லா தெருவிலையும் உதவாங்குமா அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது. அது இவருக்கு தான் ரொம்ப பொருந்தும். பெரியாரை சம்மந்தம் இல்லாமல் எதுக்கு இழுக்கிறாரு? எதுக்காக விமர்சனம் பண்ணுறாரு? அவர் இறந்தே அத்தனை வருஷம் ஆச்சு. இப்போ ஏன் அந்த காரணத்தை இப்போ சொல்லிடுறோம். ஆர்எஸ்எஸ் பாஜகவினர் இங்கே தமிழ்நாட்டில் வலுவாக கால் ஊன நினைக்கும் போது அவங்க எதிர்த்த திராவிட இயக்கத்தையும் பெரியாரோட கோட்பாட்டையும் தான் எதிர்த்தாங்க. ஊர் ஊராக போய் பெரியார் சிலையெல்லாம் உடைச்சி அந்த சாயம் பூசி சில வேலைகள்லாம் பண்ணாங்க. ரஜினிகாந்த் அவர்களையும் பேச வச்சாங்க. பெரியாருடைய கருத்து, அவருடைய பிம்பத்தை உடைக்கிறதுல, கட்டமைப்பு உடைக்கிறதுல அவங்க தீவிரமாக வேலை செய்கிறாங்க. அந்த விஷயத்தை தான் இவர் வாய் ஸ்கிரிப்ட் அவங்களுது. தமிழ் தேசியம் திராவிடம் வேற வேற இல்லைங்க. திராவிடம் தமிழ் தேசியம் ஒன்று தான். இப்போ எப்படி நடிகர் திலகம் வேற, சிவாஜி கணேசன் வேறையா? சூப்பர் ஸ்டார் வேற, ரஜினிகாந்த் வேறையா? இந்த உள்ளடி வேலை தான் இவங்க பண்ணிக்கிறாங்க. திராவிடன்ற இனத்துக்காரன் பேசுகிற மொழி தமிழ். திராவிடனாலும் ஒன்று தான், தமிழ் மொழினாலும் ஒன்று தான். இதில் எந்த குழப்படி வேலைகளும் வேணாம். பெரியார் செய்த தொண்டு என்னன்னா, அவர் இங்கே நாத்திகத்தை ஏற்றுக்காமல் போகலாம், மிகைப்படுத்தப்பட்ட பெண்ணியத்தை ஏற்றுக்காமல் போகலாம். அவர் சில நேரங்களில் எல்லாத்தையும் எதிர்த்து பேசுவார், மனசில் தொட்டது தைரியமாக பேசுவார், மொழி இனம் எதனாலும் தைரியமாக பேசுவார். அவர் எதுக்கும் பயப்பட மாட்டார். அவருடைய மெயின் ஸ்ட்ரீம், அவருடைய மையப்பொருள் என்னென்னா, ஒரு தன்னை மறந்து போன ஒரு இனம். இப்போ சினிமாவில் பார்த்தீங்கன்னா, இந்த பல படங்களில் பார்த்துருப்பீங்க. முக்கியமாக வெற்றி விழா, கமலஹாசன் நடித்தது. ஒரு ஹீரோ அடிபட்டு ஆக்சிடெண்ட்டில் தன்னை மறந்துருப்பார். 3ஆம் பிறை ஸ்ரீதேவி மாதிரி. தன்னை தெரிஞ்சிக்க முடியாமல் அவர் எங்கேயோ வாழ்ந்துன்னு இருப்பார். அவர் அந்த மாதிரி தமிழ் இனம் இருந்தது. பிறரை பின்பற்றி இருந்தது, தன்னை மறந்து இருந்தது. தட்டி எழுப்பி உன் பேர் என்ன, உன் வரலாறு என்ன, உன்னுடைய எதிரி யார், உன்னை யார் இந்த மாதிரி பண்ணது எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு போனார். அதுதான் அவர் செஞ்ச தொண்டு. அதிகாரத்தை நோக்கி போகாமல் தொண்டு செய்யவே அவர் பிறந்தார். 97 வயசு வரை கடைசி வரைக்கும் கூட அவர் தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் செய்து மக்களை விழிப்புணர்வு தான் ஏற்படுத்தினார். ஒரு மனுஷன் பல நேரங்களில் பல சூழ்நிலை பேசுனதெல்லாம் சம்மந்தம்லாம் நேரத்தை எடுத்து வச்சு திருப்பி வாதம் பேசக்கூடாது. இன்னொரு விஷயத்த திருவாய் மலர்ந்து அருளி இருக்கிறார். உங்களுக்கு பெரிய புராணம் பிடிக்காது, எனக்கு பெரியார் புராணம் பிடிக்காதுன்னு. நாங்களாக பேசணும் பெரியார் புராணம்? சினிமாவில் ஒன்றும் வேலைக்கு ஆகாமல் தெருவில் சுற்றுற நீ உனக்கு எந்த மார்க்கெட்டும் கிடையாது. அதனால் கொளத்தூர் மணி போன்ற திராவிட இயக்க சிந்தனையார் கூட சுற்றிட்டு திராவிட இயக்க மேடைகளில் பெரியார் புராணத்தை பேசுனது யாரா? நீயா நாங்களா? பெரியாருடைய படத்தை போட்டுக்கிட்டு பெரியாருடைய கருத்துக்களை பரப்புனது யார்? அரசியல் ஒன்று தூக்கி விட்டது யார்? விடுதலை புலிகள், ஈழப் பிரச்சனைகள் ஒன்று நுழைச்சி விட்டது யார்? உனக்கு பிளாட்ஃபாரம் எது? திராவிட இயக்கம். பெரியார் புராணத்தை தெரு தெருவாக பேச 8 வருஷமாக சுற்றி கருப்பு பண்ணின்னு போட்டு பெரியாரை முழங்கினது யார்? இதுமாதிரி ஆரம்பத்துலேருந்தே நீ சங்கியாக இருந்த மாதிரியும் பேசிட்டு இருக்கிற. கொஞ்சமான நியாய உணர்ச்சி வேணாவா? சீமான் அவர்கள் ஒரு நல்ல பேச்சாளர். ஏற்ற இறக்கத்தோட, அபிநயத்தோட, ஆவேசத்தோட பேசுவார். ஆனால் உண்மையை மட்டும் பேச மாட்டார். அவர் எப்படிப்பட்ட பேச்சாளர்னா, இந்த ரஜினி முருகன் ஒரு படம் பார்த்துருப்பீங்க, சிவகார்த்திகேயன், சூரி நடிச்சது. அந்த சமுத்திரகனிக்கும் அவருக்கு ஒரு பிரச்சனை, கொக்கி குளத்தில் பஞ்சாயத்து. அப்போ கார்த்திகேயன் சார்பாக பேசுகிறதுக்கு ஒரு 4 பேர் சேர்ந்து ஒரு குடும்பத்தை போய் பார்ப்பாங்க. 4 பேர் லைனாக உட்காந்துப்பாங்க. அவங்க சார்பாக ஒரு பொம்பளை பேசுவாங்க. எங்கள் வீட்டுக்காரங்களாம் உங்கள் சார்பாக அடித்து துவம்சம் பண்ணி பேச்சில் உங்களை ஜெயிக்க வச்சுருவாங்க, அட்வான்ஸ் கட்டி புக் பண்ணுங்கள் எங்கள் ஆளுங்களான்னுவாங்க.
இப்போ அவங்க வந்து வெப்பன் வேற இருக்குது, கடைசியாக ஃபைனலாக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பணம் கட்டி இவங்க சார்பாக பேசுறதுக்கு ஒரு 4 பேர் கூட்டின்னு வருவாங்க. படம் பார்த்துருப்பீங்க. வெள்ளை வேஷ்டி எல்லாம் சட்டை போட்டு எல்லாம் பயங்கரமாக உட்காந்துப்பாங்க பஞ்சாயத்தில் வந்து சிவகார்த்திக் சார்பாக பேசுறதுக்கு. அந்த மாதிரி ஒரு பேச்சாளர் தான் சீமான். இன்னும் உங்களுக்கு இன்னும் சொல்லணும்னா, இந்த பட்டிமன்ற பேச்சாளருங்கிறாங்களா, அவங்க எப்படி பண்ணுவாங்கன்னா, சென்னையில் காலையில் அசைவ உணவு சிறந்ததுன்னு பேசுவாங்க. கோயம்புத்தூரில் சாயந்தரம் சைவ உணவு தான் சிறந்ததுன்னு பேசுவாங்க. குடுக்குற தலைப்புக்கு பேசக்கூடியவங்க. இவர் கைக்கூலியாக மாறிட்டார்ன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அப்புறம் ஒன்று, இவர் ஏன் அப்பப்போ கேப் விட்டு பேசுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அண்ணன் ரீசார்ஜ் பண்ண தான் பேசுவார். அந்த மாதிரி அவர், நீங்கள் ஒரு பேச்சாளர் அவர். தலைவர் என்றைக்குமே கிடையாது. அந்த மாதிரி தகுதி அவர் கிடையாது. இவர் சிறந்த பேச்சாளர் தான். ஆனால் அவர் பேசுகிற கருத்துக்கள்லாம் ஸ்கிரிப்ட் வேற ஒருத்தருது. இங்கே தமிழ்நாட்டில் திராவிட இயக்க பிஜேபி சித்தாந்த போர் நடக்குது. அதில் இவர் மாதிரி ஆட்கள் வந்து குட்டை கிளப்பும்போது இளைஞர்கள் விழிப்புணர்வோடு இருக்கணும். யார் பேசினாலும் எல்லார் பின்னாலும் போகலாம். ஆனால் அவன் நல்ல தலைவரான்னு பார்க்கணும். இந்த மாதிரி ஒரு திசை திருப்பல் வேலை, உள்ளடி வேலைகள் செய்யும்போது இளைஞர்கள் நிறைய பேர் பின்தொடர்றீங்க. போதுமான புரிதல் இல்லை. அதனால தான் உங்களுக்கு இந்த பதிவு போடுறேன். சும்மா தேவையில்லாமல் பெரியாரை கூட்டு போய் பிரபாகருக்கு எதிராக நிறுத்துறது, பெரியாரை கூட்டு போய் அம்பேத்கர் எதிராக நிறுத்துறது, பெரியாரை கூட்டு போய் தமிழ் தேசிக்கு எதிராக நிறுத்துறது, இந்த வேலைகளெல்லாம் யார் செய்கிறாங்கன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இது சீமானவர்கள் தான் செய்கிறாரு. ஆனால் ஸ்கிரிப்ட் அவரது இல்லை. பெரியார் பிம்பத்தை உடைக்கிறதுக்கு காரணம் வேற ஒரு ஆட்கள். அந்த விஷயத்த இவர் பேசுகிறாரு. இன்றைக்கி இருக்கிற நாட்டு நடப்பு பிரச்சனையை பற்றி பேசினா பாராட்டலாம். அதாவது சம்பந்தம் இல்லாமல் வேறு ஏதோ பேசி நாட்டு மக்களுடைய கவனத்தை திசை திருப்புறதுக்கும் இது யூஸ் பண்ணுறாங்க. மக்கள்லாம் விழிப்புணர்வோடு இருக்கணும். இதை பல பேர் வருவாங்க. திடீர் தலைவர்கள்லாம் எப்பயுமே இந்த மாதிரி தான் பண்ணுறாங்க. யாரோ வளத்தோட எங்கேயோ வந்து பேசுவாங்க. சரி, இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.